ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாட்டு சர்க்கரை அரிசி மாவு வச்சுதாங்க சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். உடனே டக்குன்னு செஞ்சிடலாம். இனிப்பு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேங்காய் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, சிம்பிளாக செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கினது இல்லைன்னா வீட்டில் அரைச்ச இடியப்பமாகவே போதுங்க. நான் வந்து இடியப்ப மாவு தான் சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதுங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கும்போது கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு வறுத்தாச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு கடாயில் 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இது நல்லா கரைஞ்சி கொதித்து வரட்டும், பார்க்கலாம். நல்லா கரைஞ்சி கொதித்து வந்திருக்கு. இதில் தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அரிசி மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாங்க. ரொம்ப நேரம் கிளறணும்னு அவசியம் இல்லை, சீக்கிரமே கெட்டியாயிடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கெட்டியானதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருங்க. இப்போது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இட்லி பானையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் வேக வைக்கணும், அப்போ தான் கொழுக்கட்டை சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொழுக்கட்டை எடுத்து வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம எள் தேங்காய் எதுவுமே சேர்க்கலாங்க, ஆனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.